அண்மைச் செய்தி ஈரோடு பெருந்துறையில் வடமாநில பெண் கொலை வழக்கில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். முதலில் இந்த கொலைக்கான காரணம் என்ன, இந்த 2 இளைஞர்களின் குற்ற பின்னணி என்ன, மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்கள் என்னென்ன? நிச்சயமாக வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பார்த்தோம்னா பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ளது. இந்த தொழிற்சாலைகள் பணி செய்வதற்காக வட மாநிலத்தவர்கள் அதிக அளவில் தங்கி வேலை செய்து வருகின்றன. இந்த சூழலில் தான் கடந்த 12ஆம் தேதி தென்னிமலை சாலையில் உள்ள நல்ல முத்தம்பாளையத்தில் உள்ள கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான வாழை தோட்டத்தில் வட மாநில அதாவது மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சிவானி தாஸ் மண்டல் என்ற பெண் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துறை போலீசார் உயிரிழந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது முதல் கட்டமாக சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிவில் துப்பட்டாவால் இறுக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதன் பின்னர் வழக்கு பதிவை ஆல்டர் செய்து கொலை வழக்காக பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஜட்டை மண்டல் ஜன்சத் சாகி ஆகிய இருவரும் அந்த பெண்ணை தகாத உறவுக்கு அழைத்து சென்று தகாத உறவுக்கு பின்பு கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு கையில் அணிந்திருந்த அரைப்பொன் வளையல் உள்ளிட்ட திருடி சென்றது தெரிய வந்தது. இதன் பின்னர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த 2 வடமாநில இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக இவர்கள் இருவரும் பார்த்தோம்னா முந்தைய குற்ற சம்பவங்கள் எதுவும் ஈடுபடவில்லை. அதே போல 2 வருடத்திற்கு முன்பாகத்தான் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து பெருந்துறை பகுதிக்கு வேலை செய்வதற்காக வந்தது தெரிய வந்தது.